ஒரு மன்னன் அவனோட ஒரே மகனையே தேர்காலில் இட்டுக் கொள்றான். இத நாம எப்படி கருணையின் உச்சம்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி பிரபஞ்சத்தோட அழிவு எப்படி ஒரு வரமா இருக்க முடியும்? கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? வாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆறுமுக நாவலர் பெரிய புராணத்துக்கு எழுதின உரை மூலமா விடை தேடலாம். இது வெறும் கதைகள் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தோட இயக்க விதிகளை பத்தின ஒரு ஆழமான தத்துவ பயணம் இது. சரி, முதல்ல இந்த ஒரு அடிப்படை கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பிரபஞ்சம், இங்க இருக்கிற உயிர்கள், இதெல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டது? இதோட உண்மையான நோக்கம்தான் என்ன? இந்த கேள்விக்கான பதில தேடுறதுதான் இந்த முழு பதிவோட நோக்கமே. முதல்ல நாம பார்க்க போறது சைவ சித்தாந்தத்தோட ஒரு முக்கியமான கான்செப்ட், பஞ்சகிருத்தியங்கள். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் பிரபஞ்சத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது இந்த யூனிவர்ஸை இயக்குற சிவனோட 5 முக்கியமான செயல்கள். இதுல படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூணும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த கடைசி 2, மறைத்தல் அப்புறம் அருளல். யோசிச்சு பாருங்க, ஒரு நாடகத்துல நடிக்கிற நடிகருக்கு அடுத்த சீன் என்னன்னு தெரியாம இருந்தாதான் அவரால் இயல்பா நடிக்க முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் உயிர்கள் தங்களோட கர்ம வினைகளை முழுசா அனுபவிக்கிறதுக்காக இறைவன் தன்னோட முழு உண்மையையும் அந்த உயிர்களோட கடந்த காலத்தையும் மறைச்சிடுறான். இந்த மறைத்தல் தான் அனுபவத்துக்கு வழி செய்யுது. அந்த அனுபவங்கள் மூலமா உயிர் பக்குவப்பட்ட உடனே இறைவன் அந்த திரையை விலக்கி அருளல் மூலமா கருணை காட்டி முக்திக்கு வழிகாட்டுறான். இதுதான் ஒரு ஆன்மாவோட முழுமையான பயணம். அப்போ நாவலரோட உரை மூலமா நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச நாடகத்தை பரசிவன் தனக்காக நடத்தல. அவருக்கு இதனால எந்த தேவையும் இல்ல, லாபமும் இல்ல. முழுக்க முழுக்க கர்ம வினைகள்ல சிக்கி தவிக்கிற உயிர்கள் மேல கொண்ட அளவற்ற கருணையால மட்டுமே இதையெல்லாம் செய்றாரு. சரி, இப்போ இந்த உரையின் மையமான வாதத்துக்கு வருவோம். மத்த தெய்வங்களை விட சிவன்தான் முழுமுதற் கடவுள்னு சொல்றாங்களே, அதை நிரூபிக்க என்ன வேத ஆதாரங்களை முன்வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, நாவலர் தன்னோட உரையில இந்த உபநிடத வரிய ரொம்ப முக்கியமா சுட்டி காட்டுறாரு. இது என்ன சொல்லுதுன்னா, சிவன் தான் மத்த எல்லா தெய்வங்களுக்கும் மூலம். பிரம்மா, விஷ்ணு உட்பட எல்லாருமே அவர்கிட்ட இருந்து தான் தோன்றியிருக்காங்க. அப்போ மூலப்பொருளான சிவனத்தான முக்திக்காக தியானிக்கணும். இதுதான் அதோட சாரம். இப்போ இந்த ஸ்லைடப்ப பாத்தீங்கன்னா அந்த இறையியல் கட்டமைப்பு ரொம்ப தெளிவா புரியும். பரசிவன் அவர்தான் முழுமுதற் காரணம், அவருக்கு மேல யாரும் இல்ல. ஆனா மத்த தெய்வங்கள் இந்த பிரபஞ்ச அமைப்புல குறிப்பிட்ட வேலைகளை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் சைவ சித்தாந்தத்துல ரொம்பவே முக்கியம். அப்போ ஒரு கேள்வி வரும், மத்த தெய்வங்களை பெருமையா பேசுற வேத வரிகளை நாம எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு நாவலரோட உரை ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குது. இப்போ ஒரு நாட்டுக்கு பிரதமர் தான் முழுமையான தலைவர். ஆனா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருப்பாரு. அந்த துறையில அந்த அமைச்சரை புகழ்றது பிரதமரை நம்ம மதிக்கலன்னு அர்த்தமாகாது இல்லையா? அதே மாதிரிதான் மத்த தெய்வங்களை போற்றும் வரிகள் அவங்கவங்க செய்யற குறிப்பிட்ட வேலைகளை பத்தினது தானே தவிர அதுவே முழுமையான உண்மை கிடையாதுன்னு இந்த உரை விளக்குது. சரி, இந்த தத்துவங்கள்லாம் வெறும் புத்தகத்துல படிக்கிறதோட இல்லாம நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்கும்? அதுக்கு மனுநீவி சோழனோட கதை ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம். வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். கதையோட சூழல் இதுதான். ஒரு சோழ மன்னனோட அரண்மனை வாசல்ல ஒரு பெரிய மணி தொங்குது. யாருக்கு அநீதி நடந்தாலும் சரி, அது மனுஷனா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, வந்து அந்த மணியை அடிக்கலாம். அப்படி ஒரு நாள் ஒரு பசு வந்து அந்த மணியை அடிக்குது. விசாரிச்சா மன்னனோட ஒரே மகன் தெரியாம தேரை ஏத்தி ஒரு கன்றுக்குட்டிய கொன்னுட்டான். அந்த தாய் பசுதான் நீதி கேட்டு வந்து நிக்குது. மன்னனோட தீர்ப்பு என்ன தெரியுமா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால தான் சொந்த மகனையே அதே தேர் சக்கரத்துக்கு அடியில வச்சு கொல்ல சொல்லி உத்தரவு போடுறான். இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு கண்ணு உறைஞ்சு போகுது இல்லையா? பெத்த மகனையே ஒரு அப்பனால எப்படி கொல்ல முடியும்? இது கொடூரமான செயல் இல்லையா? இங்கதான் நாவலரோட உரை நீதியோட தத்துவத்தை ரொம்ப ஆழமா நமக்கு விளக்கு. மன்னன் என்ன நினைக்கிறான்னா, தர்மத்தோட அடிப்படையே சட்டத்தை வளைக்காம காப்பாத்துறது தான். எல்லா உயிர்களுக்கும் நீதிங்கிற தத்துவத்தை விட என் மகன் உயிர் ஒன்றும் பெருசில்ல அப்படிங்கிறது அவனோட நிலைப்பாடு. இது இரக்கமின்மை இல்ல, இதுதான் உண்மையான நீதி. இப்போதான் நாம இந்த தத்துவத்தோட முக்கியமான புள்ளிக்கு வர்றோம். இந்த வாழ்க்கையில கிடைக்கிற தண்டனை ஒருத்தன் செஞ்ச பாவத்தை போக்கிடும். அதனால அடுத்த ஜென்மத்துல அவன் அனுபவிக்க போற பெரிய துன்பத்திலிருந்து அவனை காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி இது. இந்த பார்வையில பார்த்தா மனுநீதி சோழன் தன் மகனை கொன்னது வெறுப்பால இல்ல, அவன் மேல கொண்ட உச்சக்கட்ட கருணையால. இதுதான் அந்த செயலோட ஆன்மீக பரிமாணம். ஓகே, இப்போ தத்துவத்துல இருந்து கொஞ்சம் புவியியலுக்கு வருவோம். சிதம்பரம் கோவில் நாம பேசிட்டு இருக்கிற இந்த தத்துவ பார்வையில ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு ஒப்பீடு பாருங்க.
நம்ம உடலுக்குள்ள இதயம் எப்படி ஆன்மாவோட இருப்பிடமா இருக்கோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சங்கிற பெரிய உடலுக்கு சிதம்பரம் தான் இதயம். சுருக்கமா சொன்னா உடலுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் பிரபஞ்சத்திலயும் இருக்கு. இதனால தான் சிதம்பரம் வெறும் ஒரு ஊர் கிடையாது, அது ஒரு தத்துவ மையம். அதாவது சித்தனா அறிவு, அம்பரம்னா ஆகாயம். சிவன் தன்னோட ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துற அந்த ஞான வெளிதான் சிதம்பரம். அப்போ நாம முதல்ல பார்த்தோமே அந்த ஐம்பெரும் செயல்களும் அதுவும் சிதம்பரத்துல நடக்கிற இந்த நடனமும் ஒண்ணுதான். சிவனோட கையில இருக்கிற உடுக்கை படைத்தலையும் இன்னொரு கையில இருக்கிற நெருப்பு அழித்தலையும் தூக்கின திருவடி அருளலையும் குறிக்குது. இங்கதான் தத்துவமும் கலையும் ஒன்னா இணையுது. கடைசியா இந்த உரையில அடிக்கடி வர்ற 2 விதமான புனித நூல்களுக்குள்ள இருக்கிற தொடர்பை நாம புரிஞ்சுக்கலாம். ஒன்னு வேதங்கள், இன்னொன்னு ஆகமங்கள். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த ஸ்லைடு அழகா சொல்லுது பாருங்க. வேதங்கள் ஒரு யூனிவர்சிட்டி டெக்ஸ்ட் புக் மாதிரி, அது பொதுவான தத்துவங்களை, அதாவது என்னங்கிறத சொல்லும். ஆனா ஆகமங்கள் ஒரு லேப் மேனுவல் மாதிரி, அந்த தத்துவங்களை எப்படி அடையணும்னு, அதாவது எப்படிங்கிற நடைமுறை வழிகளை சொல்லும். ஒன்னு தியரி, இன்னொன்னு பிராக்டிக்கல். அதனால நாவலரோட பார்வையில வேதமும் ஆகமமும் ஒண்ணுக்கொன்னு எதிரானது கிடையாது. அவை சிவனோட 2 கண்கள் மாதிரி ஒன்னு முழுமைப்படுத்துது. இந்த 2 சேர்ந்ததுதான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முழுமையான பாதை. அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த பிரபஞ்சமே ஆன்மாவோட விடுதலைக்காக கருணையால உருவாக்கப்பட்ட ஒரு மேடை. சிவன் தான் அதோட முழுமுதற் காரணம். உண்மையான தர்மம்ங்கிறது உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதி. சிதம்பரம் மாதிரி புனித இடங்கள் பிரபஞ்ச உண்மைகளோட பூலோக வடிவங்கள். அப்புறம் வேதங்களும் ஆகமங்களும் சேர்ந்து ஒரு முழுமையான வழியை காட்டுது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் உலக பார்வையை நமக்கு கொடுக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். மனுநீதி சோழன் கதையில நாம பார்த்த மாதிரி, நாம எதை முழுமையான உண்மையா முழுமுதற் கடவுளா நம்புறோமோ அதுதானே இந்த உலகத்துல எது சரி, எது தப்பு, எது நீதின்னு தீர்மானிக்குது. யோசிச்சு பாருங்க, உங்களோட நம்பிக்கைகள் நீங்க நீதின்னு நினைக்கிற விஷயத்த எப்படி வடிவமைக்குது? சிந்திச்சு பாருங்க.